வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெட்டை வச்சு வெஜ் பஃப் வித் டொமேட்டோ சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்கலாம். அதோட சைடில் இருக்க ப்ரௌன் கலர் லேயர் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஆக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் வரணும், அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ ஸ்டஃபிங்க்கு மெயினாக தேவையான பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பூண்டு போட்டு அதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணியை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதோட வேக வச்ச உருளைக்கிழங்கை லைட்டாக மசிச்சு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதோட கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆனதோ ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெஜ் பஃப்க்கு தேவையான ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் மடித்து விட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே தெரியாத அளவுக்கு எல்லா சைடும் மடித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரியே நமக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பப்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெஜ் பஃப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
அதோட இதுக்கு தொட்டுக்க டொமேட்டோ சட்னி செய்ய கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு லேசாக வதங்கினதும் காஞ்ச மிளகா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சூடான ப்ரெட்டை வச்சு செஞ்ச வெஜ் பஃப், அதுக்கு தொட்டுக்க டொமேட்டோ சட்னி இப்போ வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.